ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான அவல் லட்டு செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவல் லட்டு செய்யறதுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இது 200 கிராம் அளவு இருக்கும். அப்புறம் வேர்க்கடலை 50 கிராமு உடச்ச வேர்க்கடலை, துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவு, வெல்லம் 200 கிராம். அவல் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அளவு நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டு நம்ம வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும். பாருங்க, வறுத்தாச்சு. உடச்சி வறுக்கிறதுனால நம்ம லைட்டாக வறுத்தா போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில். இப்போ அதே கடாயில் நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன், அதை வறுத்துக்கலாம். நெய்லேயே வறுத்து எடுத்துடலாம். வாங்க, முந்திரி பருப்பு இப்போ வறுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அதே நெய்யில் நம்ம அவலை வறுத்துக்கலாம். நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்லேயே வறுக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நெய்லேயே வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவல் இப்போ வறுத்தது போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். அவல் கொஞ்சம் ஆறட்டும், நம்ம அப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம வெல்லம் அரைச்சி எடுத்துக்கலாம். அது முழுகிற அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். கரைஞ்சிடுச்சு. பாகு போதெல்லாம் வெல்லம் தேவைப்படாது. கரைஞ்சி கொதி வரும்போது நம்ம எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். தூசிலாம் இருக்குது பாருங்கள், அதுக்காக தான் வெல்லத்தை இப்படி வடிகட்டுறது. இப்போ வெல்லம் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அவல் ஆறிடுச்சு. நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு அதில் போட்டுடலாம். வேர்க்கடலையும் அதுலேயே இருக்குது. வேர்க்கடலையும் அவலையும் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இது கூட 3 ஏலக்காய் போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். இப்போ 3த்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ரவை மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ அதே கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். இப்போது நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கலாம். நெய்லேயே நல்லா வறுத்துடலாம். பாருங்க, நல்லா அந்த நெய்லேயே வறுக்கும்போது ஈரப்பதெல்லாம் இருக்காது. சீக்கிரமாகவும் கெட்டு போகாது. அதனால தான் நம்ம இப்படி நெய்லேயே வறுக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம நெய்யில் வறுத்துட்டா போதும் தேங்காவை. இப்போ வெள்ளைப்பாகு எடுத்தோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். வெள்ளைப்பாகும் ஊற்றியாச்சு. இப்போது அவலையும் நம்ம வேர்க்கடலையும் பொடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். இந்த வெள்ளத்தோடையே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் கறி போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு நம்ம நெய் விட்டால் போதும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா இறுகி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம உருண்டை பிடிக்க தயாராகிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு ஆறினோடனே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதில் எடுத்தாச்சு. இப்போ வித லைட்டாக சூடு இருக்குது, கை பொறுக்கிற அளவுக்கு. நம்ம இப்போது சின்ன சின்ன உருண்டைங்களாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக பார்க்கவே இவ்வளோ சூப்பரான அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவல், வேர்க்கடலை, தேங்காய் இதெல்லாம் நம்ம போட்டனால குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தா மாதிரி இருக்கும். ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாருங்கள், அவல் லட்டு செமையாக இருக்குது. பாருங்கள், பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குது. பார்க்கவும் நல்லாயிருக்கு, சாப்பிடவும் சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.